கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறார். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டே வரிகள்ல வசனம். ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, உன் கையில் என்ன இருக்கிறது? ஒரு கோல் அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த கோலை கொண்டு என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு அது என்ன பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போமா. மோசேயுடைய வாழ்க்கையில அது எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஏன்னு சொன்னா, அநேக வேலைகளை ஆண்டவரே என்ன இது அப்படின்னு சொல்லி நம்மளே சலித்து போகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைகள் அல்லது நம்மை சுற்றி இருக்கிற செய்திகள் எல்லாம் நம்ம என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா தைரியப்படுத்தும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிற, உன் கையில் என்ன இருக்குதோ அதோட கூட நான் என்ன செய்வேன், என் வல்லமையினால் அநேக காரியங்களை செய்வேன், நீ மற்ற காரியங்களை பார்த்து ஏமாந்து போயிடாத அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தியாக இருக்கிறது. ஒரு வாலிபன் பரலோகத்திற்கு வேகமாக சென்று கொண்டிருந்தான். அவன் அப்படி வேகமாக பரலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு போகும்பொழுது அவரை ஒரு தூதன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வழியில் நிறுத்துறாரு. அப்படியா, நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யணும், நரகத்துக்கு போகணும், நரகத்தில் ஒரு நாள் கழித்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே இந்த வாலிபன், சரி எனக்கு பரலோகத்துக்கு போகணும், அதுக்கான இது வழி இப்படின்னா நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் போகிறான். அவன் நரகத்துக்கு போனால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே போனதான் அவனுடைய நண்பர்கள் பலர் இருந்தாங்க. அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமாக அவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நரகத்தை பற்றி வேற மாதிரி இல்லை சொன்னாங்க. அங்கே ரொம்ப எண்ணெய் கொப்பரையில் போடுவாங்க, நமக்கு அங்கே ரொம்ப கஷ்டம் கொடுப்பாங்க, சித்திரவதை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இவரு ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதோடு கூட நண்பர்கள் தெரிந்தவர்கள் அங்கே இருந்த உடனே ரொம்ப சந்தோஷமா, ஒரு நாள் தானே இவங்க கூட ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே அங்கே கொடுக்கப்பட்டது. சந்தோஷமாக அந்த 24 மணி நேரத்தை அவன் கழிக்கிறான். இப்படி கழிச்ச உடனே தூதர் திருப்பி வந்து நிற்கிறாரு, வாப்பா உனக்கு அடுத்த 24 மணி நேரம் நீ எங்கே இருக்கணும், பரலோகத்தில் இருக்கணும். பரலோகத்திலே இருந்து நீ டிசைட் பண்ணிக்க உனக்கு எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எது பிடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்து நீ என்ன செஞ்சுக்கிடலாம், போய்க்கிடலாம் அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போய் பரலோகத்துக்கு விடுறாங்க. இப்படி பரலோகத்துக்கு போன அந்த வாலிபன் என்ன செய்யறான்னு சொன்னா, அங்கே அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அங்கேயும் நல்லா இருந்துச்சு. எப்படின்னு சொன்னால் தூதர்கள் பாட, அங்கே இருக்கிற காரியங்கள்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுவும் நல்லா தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனசில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போது அவங்க கேட்டாங்க, இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, உனக்கு பரலோகத்துக்கு போகணும்னா இங்கே இருந்துக்கலாம், இல்லை எனக்கு நான் அந்த நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீ அங்கே போய்க்கிடலாம், இது உன்னுடைய வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவன் சொன்னான், இல்லை இது இங்கே நல்லா தான் இருக்குது, ஆனால் இதை விட அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, ஆனால் நான் அங்கேயே போகிறேன் அப்படின்ட்டு போகிறான். அவன் சொல்கிறாங்க, நீ கரெக்டாக முடிவு எடுத்துருக்கிறியா, பார்த்துட்டே இன்னும் சான்சஸ் உனக்கு நேரம் இருக்குது, நீ டிசைட் பண்ணிக்க அப்படின்னா, இல்லை நாங்கள் போகிறேன்னு போயிட்டு அங்கே போய் அவன் பார்க்கும் பொழுது முதல் தடவையாக அவன் போனப்போ பார்த்த நிகழ்ச்சிகள் அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே என்ன செய்யுது, சாத்தான் அநேகரை துன்பமுறுத்தி அவளை சித்திரவதை செய்கிற காட்சியை பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியமாக போகுது. அவன் சொல்கிறான், என்ன இது, நேற்று நான் வந்தப்போ இது இப்படி இல்லையே, வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ இன்னைக்கு வேற மாதிரி இருக்கே. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, எப்பவுமே நீங்கள் முதல்ல வந்தீங்கல்ல, எப்பவுமே சாத்தா யாரை முதல்ல கொண்டு வரானா அன்னைக்கு மாத்திரம் வேற மாதிரி காட்டி அவங்களுடைய ஆசையை தூண்டி அவங்க என்ன செஞ்சிருவான், இங்கேயே வச்சிடுறதுக்காக அவன் அநேக காரியங்கள் செய்வான். ஆனால் திருப்பி நீங்கள் வரும்பொழுது இதுதான் நிரந்தரமான அவனுடைய குணம் அப்படின்னு சொன்னே அந்த வாலிபன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஏன்னு சொன்னால் சாத்தான் அப்படிதான் இந்த உலகத்தில் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கையில் என்ன இருக்குது அதை வச்சு நம்ம ரொம்ப தைரியமாக, எப்படி மோசே கையில் ஒரு கோல் மாத்திரம்தான் இருந்துச்சு, அந்த கோல் எடுத்து கொண்டு போயிட்டு என்ன செய்வார், 6000 புருஷர்களை மாத்திரம் நிறைய அவங்களுடைய குடும்பங்களெல்லாம் என்ன செய்கிறாராம், அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க இருந்து அந்த அரசன்கிட்ட இருந்து மீட்டு அவங்களை என்ன செய்கிறார், கானான் தேசத்துக்கு கொண்டு போகிற பாதை அவங்கள வழி நடத்துகிறார். அந்த கோலை வச்சு தான் என்ன செய்வாங்க, முதல்ல அற்புதம் என்ன செய்வார், கீழே போடுவார். அது என்ன செய்யும், பாம்பாக மாறும். அது பாம்பாக மாறினோடனே என்ன செய்யும்,
திருப்பி பிடிக்கும்போது திருப்பி கோலாக மாறும். அந்த கோல் வைத்து அவர் அநேக அற்புதங்களை அங்கே செய்வார். அங்கே வாதைகள் நடக்கும் பொழுது அதை பயன்படுத்தினார். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ உங்கள் கையிலே என் கையில் என்ன இருக்குது? ஆண்டவர் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே எங்ககிட்ட உங்களுடைய வேத வார்த்தைகள் இருக்குது, உங்களுடைய வேத வசனங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், அதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. என்ன செய்யலான்னு அப்படின்னு சொன்னால், ஆணுடைய அன்பை குறித்து அநேகருக்கு நம்ம சொல்ல முடியும். அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யலாம், அநேகருக்கு சொல்லி இப்படி சாத்தான் நமக்கு வலை விரிக்கிற இந்த போராட்டமான இந்த உலகத்தின் வாழ்க்கையிலிருந்து அவங்கள என்ன செய்யலாம், விடுவிக்கலாம். அந்த வாலிபனை போல ஏமாந்து போய்விடாதபடிக்கு அநேகரை நித்தியத்திற்கு நம்ம அழைத்து செல்வதற்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது. அன்னைக்கு மோசே கையில் கோல் இருந்துச்சு, அவர் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செஞ்சார், இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்கள் கையில என் கையில இருக்குது. வசனங்க தேவனுடைய வேதகம் நம்ம கையில் இருக்குது, தேவனுடைய வார்த்தை நம்ம கையில் இருக்குது. அவருடைய அன்பை குறித்தும், அவருடைய வல்லமை குறித்தும், அவருடைய இரக்கத்தை குறித்தும், அவருடைய கிருபையை குறித்து நம்ம என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு சொல்லி என்ன செய்யலாம், பரலோக நித்திய வாழ்வுக்கு அவங்கள அழைத்து செல்லலாம். ஆனால் சாத்தான் என்ன செய்வான், அவங்களுக்கு உலகத்தின் அன்பையும் ஆசாபாசங்களையும் காட்டி என்ன செய்வான், ஏமாத்துவான். அதில் நம்ம தோற்று போய் விடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவர் நமக்கு காட்டுகிற அந்த நித்திய வாழ்க்கைக்கு செல்வதற்கு தேவ வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை விசுவாசித்து பின்பற்றுகிற நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்துருக்கிற அந்த தேவ வார்த்தையை நம்ம தொடர்ந்து பற்றி கொள்வோம். அப்படி அன்பிலே நிலைத்திருப்போம். அநேகரை நித்தியத்திற்கு வழி நடத்துவோம். ஜெபம் செய்வோமா? இரக்கமும் கிருபையும் இருந்த தகப்பனே, இந்த நாளை நீர் காண செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் கையில் உடைய வசனத்தை கொடுத்திருக்கிறீங்க சாமி. அதை நாங்கள் உமக்கென்று பயன்படுத்தவும், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. இந்த நாளிலும் கூட இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுக்கு தேவைகளை சந்தித்தல்லுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க, இரத்த கொட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க தகப்பனே. சாத்தான் ஆண்டவரே எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற இந்த காலகட்டங்களில் நாங்கள் அவனுடைய வலையில் சிக்கி கொள்ளாதபடிக்கு உடைய தேவ கரம் எங்களை மீட்டு கொண்டது. மீட்டு கொள்ளத்தக்கதாக நாங்கள் எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க. நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா வேலைகளிலும் உடைய கரம் எங்களை வழி நடத்தும். நாங்கள் தோல்வி அடையாதபடிக்கு வெற்றியை காண நீங்கள் கிருபை செய்யுங்க. அதற்கு தடையா இருக்கிற பாவங்களை எங்களை விட்டு நீக்கி போடுங்க. வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.